பெரியாரை யாரும் வெல்லவும் முடியாது, வீழ்த்தவும் முடியாது என தூத்துக்குடி எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார். விழுப்புரத்தில் உள்ள கலைஞர் அறிவாலயத்தில் தெற்கு மாவட்ட திமுக மகளிர் அணி மற்றும் மகளிர் தொண்டர் அணி ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் திமுக துணை பொதுச் செயலாளரும் தூத்துக்குடி எம்பியுமான கனிமொழி கலந்து கொண்டார். 2026 சட்டமன்ற தேர்தலில் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து மகளிர் அணி மற்றும் மகளிர் தொண்டர் அணியினருக்கு ஆலோசனை வழங்கினார். பின்னர் பேசிய அவர், பல தடைகளை தாண்டி அரசியலில் பங்கு பெறுவோம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பெண்கள் வளர்ந்து விட்டனர் என்றும், பெரியாரை யாரும் வெல்லவும் முடியாது, வீழ்த்தவும் முடியாது எனவும் கூறினார். மத்திய அரசு தமிழ்நாட்டிடமிருந்து வரி பெற்றுக்கொண்டு உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு பல மடங்கு நிதியை தருகிறது என்றும், இந்தி மொழி வேண்டாம் என்று சொல்வதற்காக தமிழகத்திற்கு மத்திய அரசு நிதி ஒதுக்குவது இல்லை என கனிமொழி விமர்சித்தார். இதுவரை யாரும் சொல்லவில்லை. எது உனக்கு தடையா இருக்கோ தூக்கி எறி. உன்னுடைய கனவுகள், உன்னுடைய லட்சியங்கள், அதுதான் உன்னுடைய வாழ்க்கை என்று சொன்ன ஒரு மிகப்பெரிய தலைவர் தான் தந்தை பெரியார் அவர்கள். அவரையே கொச்சைப்படுத்தக்கூடிய, விமர்சனம் செய்யக்கூடிய நிலைகளை எல்லாம் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நான் ஒன்றை சொல்கிறேன், பெரியாரை யாரும் வெல்லவும் முடியாது, வீழ்த்தவும் முடியாது.